ஐயா என்னடா வீராசம் வாங்க கிடைச்சிட்டான் ஐயா. என்னையா சொல்ற? ஆமா சார், காணா போன வீராசாமியோட பையனை சேதுபதி ஆளுங்க பிடிச்சிட்டாங்க. சார் சார் வேணாம் சார், போவீங்க சார். அங்க ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கு சார். நீ யாரும் தெரிஞ்சு அங்க நிலைமை விரீத மாதிரி சார். சார் சொன்னா கேளுங்க சார். சரி பின்னாடி காத்திருக்கப்பா. மாட்டேன், நீங்க என்னை விட்டு போயிருங்க, நானும் வரேன் சார். சரி ஏறு. சார் அவன் தானா? ஆமாங்க ஐயா, சின்ன வயசுல நம்ம கிட்ட தப்பிச்சு பரிசில் ஏறினவன் பரிசில் கவுந்து அடிபட்டு மயக்க மாட்டான். அங்க வந்து கலக்குத்தாடிங்க அவனை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க. மயக்கம் தெரிஞ்சவன் அப்பா பேர் வீராசாமி, அம்மா பேர் பூங்கதுன்னு சொல்லிருக்காங்க. வீராசாமி போலீஸ் ஸ்டேஷன்ல பையன் காணான்னு கொடுத்த அங்க அடையாளமும் ஆஸ்பத்திரியில இருந்த இவன் அங்க அடையாளமும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கழை கூத்தாடி கும்பல் கூட சேர்ந்து ஊர் ஊரா சுத்தி இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு இப்படி ஆயிட்டாங்க. ஐயா வைத்தியக்காரன் பார்க்க பாவமா இருக்கான், விட்டுருங்க ஐயா. விடுறதுக்காடா இவ்வளவு நாள் இவனை தேடுறேன். சேதுபதி, தம் பேரை கூட சொல்ல தெரியாது இவனை கொல்ல பாக்குறீங்களே. இவனை கொல்றதுனால உன் பசங்க திரும்பி வந்துருவாங்களா? சேதுபதி, யோ போலீஸ், இது ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயம். அததான் நானும் சொல்றேன். நீங்க கொல்லணும்னு நினைக்கிற வீரசாமி பையனுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஐயா இல்லையா, இவன் உயிரை காப்பாத்துறதுக்கு அவரு போய் சொல்றாருயா. இவன் உயிரை காப்பாத்த நான் போய் சொல்றேனா, இல்ல உன் உயிரை காப்பாத்துக்க நீ போய் சொல்றியா? ஏய், குறி தப்பிச்சுன்னு நினைக்காத, குறி வைக்காத. உண்மையை சொல்றான். இவன் வீராசாமியோட மகன் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? கிரி கிரி, நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்காம சேதுபதி வீட்டுக்கு போயிட்டாரு. போனா என்னப்பா? ஏப்பா அவர் யாருங்கிற உண்மை இருந்துச்சுன்னா அவரை கொண்டு போடுவாங்கப்பா. யார் அவரு? சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி போன வீரசாமி புள்ள நான் தான். சூர்யா, சூர்யா, என்ன மன்னிச்சிருங்க. அடுத்த தடவை வரும்போது வீராசாமி மகளோட வரலன்னா என்ன கொன்னுடுவேன்னு சொன்னீங்க, அதுக்கு பயந்துதான். ஏண்டா திருந்தவே மாட்டீங்களா? என்ன கொன்ன எல்லாம் சரியாயிடுமா? போடா பைத்தியக்கார. இத்தனை வருஷம் கழிச்சு வந்த புள்ளைய கொண்டுட்டான் எங்க அப்பன் 10 ஆள் அனுப்புவான், அதுக்கு பதிலா நீ 10 ஆள் அனுப்புவ. இப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் அழிச்சு ஊரையே சுடுகாட்டாக்கிட்டு என்னடா சாதிக்க போற? வெட்டியான வேலை பார்க்க போறியா? சின்ன வயசுலயே ஊரை விட்டு ஓடி போனா அடிச்சு பிடிச்சு போலீஸ் ஆபீசரான நிறைய ஆசைகளோட இந்த ஊருக்கு வந்தேன். நீங்க பழசெல்லாம் மறந்து ஒண்ணா இருப்பீங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பகை 10 மடங்கு அதிகமா இருக்க தவிர கொஞ்சம் கூட குறையலன்னு. வீரசாமி பிள்ளையா இருந்தா உங்களையும் எங்க ஊரையும் ஒன்னா சேர்க்க முடியாதுன்னு தான் போலீஸ் ஆபீசரா முயற்சி பண்ணேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த வெக்டர் வாவேல் கம்பெல்லாம் உலகம் இல்ல. வெளியில வந்து பாருங்க, உலகம் ரொம்ப பெருசா இருக்கு, அழகா இருக்கு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கேவலமா இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியும். இப்ப கூட உங்களை சுட்டு தள்ள எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. நான் ஒரு போலீஸ் ஆபீசர், லைசன்ஸ் இருக்கு. உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி போயிட்டே இருப்பேன். ஆனா அது முறை இல்லடா. இந்த உயிரை நாம படைக்கல, அதை எடுக்கிற உரிமை யாருக்குமே இல்லை. ஆமா, வலி 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 வலின்னு சொல்றியே, அந்த வலி என்னன்னு தெரியுதில்ல, புரியுதில்ல. அப்ப ஏன் அதை மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? வேணாம், பழசெல்லாம் மறந்துடுவோம்.
நான் தான் சூர்யான்னு ஏன்டா சொல்லல? ஏன் சொல்லல? ஏய் என்னடா ஏன்டா சொல்லல? ராமலிங்கம் அவனுக்கு யாரும் உயிரோட போகக்கூடாது. நீதான் சூர்யான்னு ஏன்டா எனக்கு சொல்லல? இல்லடா கிரி, இத்தனை வருஷம் கழிச்சு வந்த என் மேல அன்பு பாசம் வச்சிருக்கீங்க. இது போதண்டா எனக்கு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடா. உனக்கு கொண்டு ஆகாது. என்ன பத்தி கவலை இல்லடா. என் புள்ளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு. ஆமா கிரி, எனக்கு கல்யாணம் இருக்கு. எனக்கு ஒரு புள்ள இருக்கான். அவன் பேர் என்ன தெரியுமா? கிரி. என்னடா சொல்ற? ஆமாடா, என் உயிரை காப்பாத்தின உன்னை மறக்க கூடாதுன்னு அவனுக்கு அந்த பேரை வச்சிருக்கேன். எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டுடுவாங்கடா. டேய், என் புள்ளையும் என் பொண்டாட்டியும் காப்பாத்துற பொறுப்பு என்னதுதான். இந்த பகையில போற கடைசி உயிர் என் உயிராதான்டா இருக்கணும். வைத்திய கருத்தனமா பேசாத. உனக்கு கொண்டு ஆகாது. உனக்கு இதே வேலை ஆயிடுச்சு பாத்தியா? என்ன காப்பாத்துறது, என் புள்ளைய காப்பாத்துறதுன்னு. ஐயா என்னையா அப்பப்போ ஒண்ணு விட்டு போறேனே, இப்ப ஒரேடியா விட்டு போறேன்னு பாக்குறியா? ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க. ஒண்ணு ஆகாதா? சீக்கிரம் டாக்டர் கூட்டு வா. டாக்டர் டாக்டர் சூர்யா சூர்யா டேய் சூர்யா சூர்யா டேய் 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 சூர்யா டேய் டேய் என்னை ஏமாத்திட்டியடா.
என்ன ஏமாத்திட்டியாடா? டேய் சூர்யா, சூர்யா, உன்னை நான் காப்பாற்ற முடியலையே. உன்னை நான் காப்பாற்ற முடியலையே. ஐயா, கண்ணெதிர்க்க புள்ள இருந்தோம், அதை தெரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டுனே. ஐயா, பாவி ஆயிட்டுனே. தனக்கு மட்டும் நல்லது செஞ்சுக்காம இந்த ஊருக்கே நல்லது செய்யணும்னு நினைச்ச உனக்கா இந்த கதி. அந்த பாவிங்க சொன்னதை சாதிச்சாங்க.